ஐயாவை இப்படி பிதுக்கி எடுத்தியே இந்த நேற்றையிலேருந்து நம்ம ஐஸ்வர்யா ராய் இருக்காங்கல்ல உலக அழகி, அவங்கள பற்றி தான் ஒரே பேச்சு. அத்தனை பேரும் அந்த அம்மாவை கிட்டத்தட்ட ஒரு ஒண்டர் உமன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா இளவையில். த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் இந்த டைட்டிலு உண்மையிலேயே ஐஸ்வர்யா ராய்க்கு தான் அப்படியே பொருந்தும். கணக்கச்சிதமாக இருக்கிறாங்கப்பா. பாசக காரைக்கெல்லாம் அந்த அம்மாவை பார்த்து அழகாய் இருக்கிறாய், பயமாய் இருக்கிறது பார்த்து மறல்றாங்க. அந்த அம்மா ஒரே மேடையில் உட்கார்ந்து இருக்கும் போது உலக அழகி ஒரே அடியா மண்டையில போட்டு நச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சிருக்காங்களா பார்த்துருக்காங்க நம்ம ஐயாவை. நெசமாப்பா ஐயா, நம்ம ஐயாவுக்கு இந்த இந்த ஒன் நேஷன் ஒன் கார்டு, அப்புறம் ஒன் பாரத் ஒன் எலெக்ஷன், இந்த ஒன்றுன்றது ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வைங்கல. அந்த ஒன்றுன்றதை எடுத்து ஐயாவுக்கு விண்ணுன்னு தெரிக்கிற அளவுக்கு உலக அழகி ஒரு மேட்டரை செஞ்சு விட்டுருச்சு. ஆனால் ஒவ்வொரு அடி அடிக்கும் போது இந்த கேமராமேனுங்க இருக்கானுங்களே, கணக்கச்சிதமாக எதை பிடிக்கக்கூடாதோ அதை பிடிச்சி போடுறாங்க. அதில் ஐயாவோட அந்த ரியாக்ஷன் ஒவ்வொரு அடி வாங்குறப்பையும் ஐயாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த டாக்டர் படத்தில் ஒரு கட்டப்பீரை ஒருத்தர் இருப்பேன் தெரியுமா, அந்த கட்டப்பீரை வட்டத்துக்குள்ளே வந்து நின்னதுக்கப்புறம் கண்ணீராக விட்டு கடைசி வரைக்கும் அடம் பிடிக்கும், நான் அழுவலடா அப்படிம்பாப்புல. அதே மாதிரியே ஐயாவோட அந்த ரியாக்ஷன் இருந்தது. அதை பிடிச்சிட்டாங்க, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் என்ன சொல்லி இப்போ இந்த உலக அழகி அவரை போட்டு அந்த அடி அடித்தாங்க எதுக்காக? இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் ஐஸ்வர்யா ராவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோபி. சம்பவம் நடந்தது ஆந்திராவில். ஐயா எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. இப்போ இவர் நம்ம ஆந்திராவோட முதலமைச்சர் ஐயா சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் ஐயா பவன் கல்யாண், கிரிக்கெட்டோட உலக அதிபர் டெண்டுல்கரு, அதுக்கப்புறம் நம்ம ஐயா மோடி, இன்னும் பல அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூடியிருக்கா. எதுக்காகனா இந்த ஐயா சாய்பாபா இருக்காப்புல இல்லை, சத்ய சாய்பாபா, அவரோட 100வது வருஷம். அதுக்காக அங்கே கூப்பிட்டு எல்லாரையும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பண்ணணும், அதாவது ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் ஐயா சாய்பாபாவுக்கு அப்படின்றதுக்காக கூப்பிட்டாங்க. அங்கேயும் ஐஸ்வர்யா ராய் பொதுவாகவே இப்போ எங்கேயுமே வெளியில் பெருசாலாம் போகிறதில்ல. அவங்களோட பப்ளிக் அப்பியரன்ஸுன்றது ரொம்ப 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 அவங்க லிமிட் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு எப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியல, கூப்பிட்டாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. வந்த இடத்துல ஐயா நரேந்திர மோடியும் உட்கார்ந்துருக்கிறாரு. ஐஸ்வர்யா ராயோட அந்த பாட்டு வருது, அதாவது அவங்களோட ஸ்பீச் அவங்க கொடுக்கணும். வர்றப்போ அவங்க எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? எனக்கு பேசவே தெரியாது, நான் உங்களையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நான்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் உண்மையிலேயே ஐயாவோட பேச்சுக்காக நான் வியந்து நிற்கிறேன், அவரோட பேச்சுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா மோடிக்கு. ஏன்னா அவர் பேசுகிறப்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஏன்னா அவரை பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒரு புல்லரிப்பு ஏற்படுது. இது வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நினைக்கிறேன். வேணும் இல்லை, உண்மையிலே ஃபீல் பண்ணி சொன்னாங்களா, இல்லை அவங்க உள்ளதை சொன்னோம்னா இவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க தெரியும், ரெய்டு கீடு விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்றதுக்காக இப்படி மாற்றி சொன்னாங்களா தெரியல. எல்லாத்தையும் சொல்லிட்டு சாய்பாபாவோட அருமை பெருமையெல்லாம் பயங்கரமாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப், எனக்கு உண்மையிலே இந்த இடத்துல தான் அந்த டவுட்டு ரொம்ப ஜாஸ்தியானது. அந்த லீடர்ஷிப்னா என்ன அப்படின்னு ஐயா மோடியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். லீடர்ஷிப்ன்றது சர்வீஸ், சர்வீஸ் டு த மேன் இஸ் சர்வீஸ் டு த காட் அப்படின்னாங்க. அதாவது மனுஷனுக்கு பண்ணுற சேவை கடவுளுக்கு பண்ணுற சேவை. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு கலாய்ச்சி தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதான் எவ்வளோ பாலிஷ்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க பார்த்துக்கல. எல்லாத்தையும் பேசிட்டு அந்த பால விகாஸை பற்றியும் பேசிட்டு அதில் அழகாக சொன்னாங்க, ஒன்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் பால் விகாஸ் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் பால் விகாஸ் அப்படின்னாங்க. உண்மையில அதில் அந்த ஸ்கூல் நிறையா பண்ணியிருக்கு, அந்த ட்ரஸ்ட்டு நிறையா பண்ணியிருக்கு, ஏகப்பட்ட குழந்தைகளை காசே இல்லாமல் படிக்க வச்சு அதை பற்றி நிறையெல்லாம் பேசினாங்க.
பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அந்த ஒரு கவுண்டர் பாட்டுக்கு வர்றாங்க. கடைசியில் அந்த ஃபினிஷிங் டச்சு. அந்த ஃபினிஷிங் டச்சு தான் ஐயாவுக்கு ரொம்ப மோசமான ஒரு வானிலையை உருவாக்கியிருக்கு அந்த இடத்துல. என்ன சொல்றாங்கன்னா, வெறும் 4 லைன். தேர் இஸ் ஒன்லி ஒன் காஸ்ட். அந்த இடத்துல அப்படியே கண்ணு விரிஞ்சிருக்கு ஐயாவுக்கு கண்டிப்பாக. அண்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் காஸ்ட் அண்ட் தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்ட்டான். மனித நேயம். வேற எதுவுமே கிடையாது. மனித நேயம். மனுஷனா பார்க்கறது மட்டும், மனுஷ ஜாதி மட்டும் தாண்ட அந்த ஊர்ல வேற எதுவுமே கிடையாது. உலகம் பூராமே ஒரே ஜாதி, மனித ஜாதி தான். அண்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் ரிலீஜன். இந்த இடத்துல ஐயா ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்திருக்கார். ஆனா பாருங்க, மறுபடியும் அந்த அம்மா நல்ல பெரிய கல்லா தூக்கி போட்டுச்சு. அதுல த ரிலிஜன் ஆஃப் லவ், அன்பு. அதான் சொன்னால, அன்பே சிவம், பொறுமையே பெருமை. அது சொல்லுவாங்கல்ல, ரிலீஜன் ஆஃப் லவ். சரி, அடுத்தாவது அந்த அம்மா நம்ம இடத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே வரல. தேர் இஸ் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் அப்படின்னுச்சு அந்த அம்மா. இந்த தடவை ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்து பயங்கரமா, எந்த லாங்குவேஜ், இந்தியா, தமிழா, தெலுங்கா, கன்னடமா, த லாங்குவேஜ் ஆஃப் ஹார்ட்ன்றுச்சு. இதயத்தின் மொழி, வேற எதுவுமே கிடையாது. அந்த இதயத்தின் மொழி மட்டும்தான் நீங்க பேசுங்க. மனசுலேருந்து பேசுங்கடா. மனசு வெறுத்து போற மாதிரி பேசாதீங்கடான்னு இருக்கு. அதுக்கப்புறம் தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் அண்ட் ஹி இஸ் ஓம்னி பிரசன்ட். இந்த ஓம்னி பிரசண்டை எனக்கு எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட எப்படின்னா, அண்ணாவோட அந்த இது டோன் தான் வைங்களேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் போகும் பார்த்தீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 லைனை தூக்கி போட்டு அந்த அம்மா வச்சிருக்கு. இதை மேடையில் வச்சுக்கிட்டு, ஐயாவை மேடையில் வச்சுக்கிட்டு இதை சில பேர் சொல்லுவாங்க, அது அவருக்கு சொன்னது இல்லை, அவருக்கு சொன்னது இல்லை, ஆனால் அவருக்கு சொல்லப்பட வேண்டியது. நானும் அந்த முடிவுக்கே வர்றேன். ஐஸ்வர்யா ராய் ஒன்றும் அப்படியே மறுபடியும் இந்திரா காந்தியோட மறு அவதாரமாக எந்திரிச்சு வந்து அரசியலில் ஒரு பெரும் புரட்சி அப்படிலாம் அவங்களுக்கு அவசியமும் கிடையாது. அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தனிப்பட்ட முறையில் அவங்கள எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல. பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னாலும், எதுவும் கமெண்ட் பாஸ் பண்ணல அப்படின்னாலும், அதை நடக்கிற அத்தனையும் பார்த்துக்கிட்டப்போ உள்ளுக்குள்ள ஒரு தாக்கம்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? சின்னதாக முடிச்சு விட்டு செஞ்சு விட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. இது அட்வைஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு இடத்துல ஐயா இருக்காரு. நல்லா அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் சொன்னாங்க. அது அவருக்கு சேர்த்து தானே போடுது. அவங்க எதுவும் தப்பாலாம் ஒன்றும் சொல்லலையே. இப்போ ஐயா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என் மொழி தான் பெருசு. அதாவது அவர் மொழியை கூட அவர் விட்டுட்டாரு. அவர் சொந்த தாய்மொழி நட்டாத்துல விட்டாப்புல குஜராத்தி மறந்தே போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஐயாவுக்கு. ஹிந்தி தான் ஞாபகம் இருக்கும். ஹிந்தி தான் பெருசு, இந்தி தான் எல்லாத்துக்கும் இணைப்பு மொழியா இருக்கணும், இந்தி தான் இந்தியாவோட தாய்மொழியா இருக்கணும், இந்தியாவில் இந்தி தான் எல்லா இடங்கள்லையும் அரசு அலுவலகங்கள்லையும் இருக்கணும், அரசு செய்கிற எல்லா வேலைகள்லையும் ஹிந்தி அத்தியாவசியம் சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நல்லா ஒருளோட மண்ணை தூக்கி ஐஸ்வர்யா ராய் அள்ளி போட்டு போயிருக்கா. அள்ளி போட்டு எந்த அலையாதியடா, ஏன்டா இப்படி அலையிறிய, பைத்தியம் பிடிச்சி தெரியாதியடா, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாய் பேச முடியாதவங்களாம் பேசுகிறாங்கல்ல, காது கேட்காதவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன மொழி ரீச் ஆகுது, என்ன மொழி வந்து அவுட் வருது, என்ன இன்புட்டு என்ன அவுட்புட்டு புரிஞ்சுக்கிறதுல தாண்டா இருக்கு. புரிஞ்சுக்கங்க, இதைத்தான் அவங்க சொல்ல வருது. அப்புறம் அந்த இந்த கேஸ்ட்டு ரிலீஜன் இது நம்ம ஐயாவுக்கு ரிலீஜன்னா என்னன்னு தெரியுமா இல்லை? இந்து ராஷ்டிரா, அது ஒன்று தான் கனவு, அது ஒன்று தான் இவங்களோட எய்ம், அது ஒன்று தான் இன்னமும் அவங்கள உசுறு வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நினப்பு மட்டும் கொஞ்சம் தெளிவாகி, இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை எப்போ பாரு அடிச்சு கீழே நம்மளை வந்து கொதிப்பில் வச்சுருந்தாத்தான் அவங்க அதில் குளிர்காய முடியும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நாளை அடித்து வெளுத்து கிளப்பி விட்டுருவாங்கன்னு. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஐயா இப்போ கூட பேசியிருக்காரு, நான் ஒரு தமிழனா இல்லையே, எனக்கு தமிழ் வரலையே, அந்த தமிழை வந்து நான் எப்படியாச்சும் கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ விவசாயிகள் சொன்னது எனக்கு புரியலை, அவங்க கஷ்டம் எனக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லியிருக்காரு. அவங்க கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னா அப்படின்னா உங்களுக்கு அவங்க கஷ்டம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படல. புரிஞ்சுக்கணும்னு நினச்சிருந்தா, உண்மையில அவங்க கஷ்டத்தை நாம் காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்களோட பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கா. அதை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே.
இந்த இயற்கை விவசாயத்தை காப்பாற்றுவோன்றாங்க. ஒரு சொல்லவா, நம்ம ஊரில் இருக்கிறவங்க எதுக்கு ஐயா வந்துட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறியா? இந்த கோயம்புத்தூருக்கு வந்தார் இல்லையா, இந்த இயற்கை விவசாயத்தை எதுக்கு அவர் ப்ரமோட் பண்ணான்னு நினைக்கிறியா? எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கம்மியாக இருந்திருக்கும், அங்கே ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், ப்ராடக்ட் எதுவாக இருந்திருக்கும், அது பாதிக்கப்பட்டிருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிது இல்லையா, நம்ம ஊரில் தயாரித்து நம்ம ஊரில் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா. நல்லது எல்லாம் அவங்களுக்கு அமுச்சு வச்சுட்டு சக்கையை மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். அது ஒன்றுத்துக்குமே குப்பைக்கு போக வேண்டியது இந்த வயிற்றுக்குள்ளே போயிட்டுருக்கு எல்லாத்துக்கும். இதை ஒரு குப்பை தொட்டி ஆட்டம் ஐயா நினச்சிருக்காரு. நம்ம ஊரில் இருக்கிறாங்க இல்லை, இங்கே இருக்கிற எதுக்குமே நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டிலாம் கிடைக்கிறதில்ல. கடைசி குவாலிட்டிக்கும் கீழே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்மக்கிட்ட கொண்டாந்து தாராங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு அதுக்கு வேற நம்ம போட்டி போட்டு அதில் ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்டு கிரேடு இதெல்லாம் நடக்குது சரிங்க. இப்படி எல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஐஸ்வர்யா ராய் ஒரு கடைசியாக ஒரு காரியம் பண்ணாங்க பாருங்க. உண்மையிலே அதை பார்த்து தான் வரண்டுட்டு போயிட்டு காலில் விழுந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. பேசாம இங்கே பாரு, நான் உன்னைய சொல்லலை, உனக்கு தான் வலிச்சிருந்தேன், என்னை மன்னிச்சுக்க. இல்லை, அதுதான் அதோட அர்த்தமும் கூட. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். பட் ஆனால் உங்களுக்கு வலிச்சிருந்தா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. நான் உங்களை குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஐஸ்வர்யா ராய் என்ன பேசுனாங்க அப்படின்றத பற்றி ஐயாவுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா புரிஞ்சா தானே கவலைப்படுது. டிரான்ஸ்லேட்டர் இல்லையே, அவன் இங்கிலீஷில் பேச சொல்ல இவங்களும் என்னென்னவோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தான்றாங்க. பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது. காலேஜெலாம் முடிச்சிருக்காரு, டிகிரி எல்லாம் படிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு மினிமம் வந்து அவருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது வந்திருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வெளிப்பாடு தான் மூஞ்சிலேருந்து ஈட்டி பாயிற மாதிரி குத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, சட்டன்னு துப்பாக்கி சுடுற மாதிரி கண்ணாலே பார்த்து சுட்டுக்கிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் உலக அழகிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லாரும் மனசில் பட்டதை, அதாவது தேவைப்படுற விஷயங்கள் இதெல்லாம், அதாவது என்ன தோணுதோ பல பேர் பேசுகிறாங்க. எது தேவையில்லையோ அதை நல்லா கட்டி காதுக்குள்ளே வர்றாங்க. பட் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு சில நேரங்களில் நடக்குது. ஐஸ்வர்யா ராய் சொன்னதை பற்றி நீங்கள் ஐயா மோடிக்கு சொல்ல வேண்டாம், ஐயா மோடிக்கு சொன்னதாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவங்க பொதுவாகவே சொன்னாங்க. ஆனால் ஐயா மோடிக்கு தேவைப்படுமா படாதா அதை மட்டும் சொல்லிடுங்க. நன்றி.